பொட்டை அழித்து விட்டார் என்று சொல்றீங்க நீங்க. அதே திருமாவளவன் தான் சிதம்பரத்தினுடைய நந்தன் வாயிலை திறக்க வேண்டும் என்று சொல்கிறார், திறந்து கொடுங்க. அதே இந்துக்கள் இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு போனால் அண்ணாமலையார் உள்ளனுடைய போய் நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பிட்டவர்கள் மட்டும் அங்கே போய் உட்காரலாம், மற்றவர்களுக்கு உள்ள அங்கே அனுமதி இல்லை. இந்த நாட்டுடைய முதல் குடிமகனுக்கே அனுமதி இல்லை. தீட்டு போட்டுச்சுன்னு நீங்கள் தீட்ட ஓதுவார்கள் சொல்லக்கூடிய ஐயர்களை கொண்டாந்து விட்டு மந்திரம் ஓதி யாகசாலையை அமைத்து அதை நீங்கள் கழுவுறீங்க. அப்போ இங்கெல்லாம் எங்களுக்கு சமத்துவம் இருக்கா? நீங்கள் சொல்கிற இந்துக்களுக்கு நீங்கள் முருக மாநாட்டுக்கு இந்துக்கள் அனைவரும் ஒரே மேடையில் உட்கார வச்சிங்க, ஒரே மேடையின் முன்பு உட்கார வச்சிங்க. இதே நான் கேட்குற கோயில் கருவறைகளை உட்கார வைப்பீங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தால் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அனைவரும் அர்ச்சகமாகலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தபோது எப்படி துள்ளி குதிச்சிங்க? எப்படி நீங்கள் அதை எதிர்த்தீங்க? அப்போ இது 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 அங்கே அந்த இந்துக்களுக்கு அந்த சம உரிமை வழங்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும், தமிழ் குடமுழுக்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னீங்க. அது எங்கே நடைமுறைப்படுத்துறீங்க? அது தீட்டு போட்டுன்னு சொல்றீங்களா இல்லையா? இன்னைக்கு தமிழ் குடமுழுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் முழுவதுமாக நடந்ததா? ஏதோ ஒரு மூலையில் போய் தமிழில் ஓதுவார்கள் நிறுத்தி நீங்கள் ஓதிக்கிங்கன்னு சொல்றீங்க. அப்போ இன்னும் கோவில் கருவறைகளிலே எங்களுக்கு சம உரிமை கிடையாது. அப்புறம் எங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எங்களுக்கு கொடுக்க போறீங்க? அப்புறம் எங்க அரசியல் அதிகாரத்தில் எங்களுக்கு கொடுக்க போறீங்க?